நேற்று பாருவோட ஃபேன்ஸ் ரேலி மீட் இருக்குல்ல, அதில் வந்து மக்கள் வந்து கமுரு வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டார் இன்ஸ்டாகிராமில். நீங்கள் எப்போ வந்து திரும்ப ஃபாலோ பண்ண போகிறீங்க கமுருவை? பண்ணுவீங்க, நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரம் பண்ணுங்கள். உடனே பாரு பண்ணுவோம் என்னமோ கண்டிஷன்ஸ் இருக்கும் போலையே. பண்ணுவோமா? அப்புறம் மாலையெல்லாம் போட்டு கேக்கெல்லாம் வெட்டி, அதாவது ஒரு இடத்துலையும் மக்கள் நின்று பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போக ஏன்னா ஜாம் வந்துடுங்க கேகே நகர். அப்புறம் ஜாம் வந்துடக்கூடாதுல்ல அந்த ஏரியா ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே. ஸோ போகிறவங்க பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ பவுன்சர்ஸ் இருந்தாலும் வந்து நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும்ல. ஸோ அதை தான் சில பேர் என்னென்னா ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு மக்கள் சந்தித்து எடுத்துகிட்டே கூட்டமே இல்லை ஆர்கானிக்காக வர்றாங்கடா. மக்கள் வந்து ஆர்கானிக்காக வர்றது வந்து பாருக்கு மட்டும் தான் வர்றாங்க, வேறு யாருக்கு வர்றாங்க சொல்லு பார்ப்போம். எல்லாம் சும்மா காசு கொடுத்து இந்த பீடி வாயெல்லாம் காசு கொடுத்து ஃபைனல்ஸ் காய்ச்சிட்டு வந்துச்சே, அந்த மாதிரி நினச்சிங்களாடா பைத்தியங்களா? அதுவும் செம வைப்புங்க, வெறி ஆட்டம். ஏன்னா கமுரு வந்து வெளியில் ஆடிட்டான். இந்த மாதிரி வெளியில் வந்து ஃபேன்ஸ் மீட்லாம் போய் செஞ்சு பல இடங்களில் போய் ஆடிட்டு இருந்தான். ஒரு வெண்ட் அவுட் பண்ணிட்டான். ஆனால் வந்து பாரு வெண்ட் அவுட் பண்ணவே இல்லை. ஸோ நேற்று சரியான குத்தாட்டம், வைபுனா வைபு, அவ்வளோ ஹாப்பி. அது மட்டும் இல்லை, கமருதீன் வந்து பாரு வந்து எந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுக்காமல் இருந்தான்னா, என்னென்ன பேசுனுச்சு பீடி வாய் திவ்யா, ஒரு வினோத்து கூட என்னென்ன கூத்து, அவன் கல்யாணம் பண்ணாத அழிஞ்சிருவா அது இதுன்னு எவ்வளோ வன்மத்தை கக்குனாங்க. ஆனால் சொன்னான் பாரு, எனக்கும் என்னோடய உமன் இது பர்சனல் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் சொல்லியிருந்தா பாருங்க, அந்த இன்டர்வியூவில். வேறு லெவலுங்க உண்மையிலே. கமருதீன் வந்து வேறு லெவல். ஆனாங்க கமருதீனோட ஃபேன்ஸில் சில கருப்பு ஆடுகள், பிளாக் ஷீப் இருக்காங்க. அதை வந்து கமருதீன் பார்த்துக்கணும். ஏன்னா கமருதீன் ஃபேன்ஸில் சில கருப்பு ஆடுகள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்வை பற்றி தப்பாக பேசுகிற கூட்டம் அது. கமருதீன் ஃபேன்ஸில் பார்வை பற்றி தப்பாக பேசுகிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களாம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கமருதீன் அவங்கள அப்படி களை எடுத்து பிடுங்கி வீசணும். அதில் வந்து பிடிவாயோட ஃபேன்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. வினோத்தோட ஃபேன்ஸும் பாரு மேலே வன்மத்தை கக்குற சில வினோத்தோட ஃபேன்ஸும் உள்ளே உட்காந்துருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த கருப்பு ஆடு யார்? வினோத்தா கூட இருக்கலாம், அதை கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அதையும் பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்வை பிடிக்கலை, வினோத்துக்கு பிடிக்கலை. இதுக்கப்புறம் வந்து கமருக்கு பிடிச்சனால பிடிக்கலாம். ஆனால் தனிப்பட்ட விதமாக பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு பிடிக்காது பார்வை. அவன் வன்மத்தை கக்கிட்டான், அப்படி தான் கக்குவான். ஆமாம் அப்படி தான். அதனால் கமருதீன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் வினோத் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருந்தான் பாருங்க, கமருதீனுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா, ஃபேன்ஸ் வந்து பாரு வந்து கமருதீனுக்கு வேண்டாம் அப்படின்னு கத்துறாங்க. யார்? இந்த இவன் ஃபேன்ஸு தான், வன்மம் ஃபேன்ஸு. வினோத் என்ன சொன்னான்னா, யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாத, ஃபஸ்ட்டு ஒன்றும் நம்பக்கூடாது. வெளியில் வந்து வன்மத்தை காக்கணியில் அவன் லவ் பண்ணுறான்னு தெரியுது. ஒரு ஃப்ரெண்டாக இருக்கவன் என்ன பண்ணுவான், போத்தன் ராஜும் ஜான் மாதிரி தான் நடந்துப்பான், அவனை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு. நீ என்ன சொன்ன, அவளை கல்யாணம் பண்ணாத, நீ அழிஞ்சிருவ. சரி, இப்போ சொல்லிட்டான், கிளாரிஃபை கொடுத்துட்டாங்க. வினோத்தும் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கியேன். வினோத்தும் உணர்ந்துட்டான், பார்வும் உணர்ந்துச்சு. ஓகே, அந்த டைமில் அந்த மாதிரி நடந்துருச்சு. வினோத் என்ன சொல்லிட்டான்னா ஓகே, ஸோ அந்த கோவத்தில் நடந்தது விட்டுருவோம், அவங்கவுங்க லைஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல வன்மத்தை கக்குனது வந்து நண்பனையும் தாண்டி, ஸோ கக்கக்கூடாதுல்ல. நண்பனின் மனைவி வன்மத்தை கக்கினா எப்படி? அந்த மாதிரி தான். ஸோ அது கோவத்தில் நடந்தது, அதை விட்டுருவோம், கேமாக விட்டுருவோம். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவன் என்ன எல்லாம் வந்து என்ன வந்து ஒரு பட்டம் வச்சாங்கன்னா, நேற்று ரேலியில் எங்கள் வீட்டு தேவதை, மதுரை கிளி, எங்கள் வீட்டு தேவதை அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. மக்கள் செல்வி, பீப்புள்ஸ் ரியல் டைட்டில் வின்னர், என்னென்னமோ ட்ரெண்டுங்க. ஓஜி பாரு, த கேமர் பாரு, ப்ரோமோ பாரு. ஆக்சுவலாக ப்ரோமோ பாரு கொண்டு நேற்று கூப்பிட்டாங்க. எல்லாம் வந்து செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்து வெடியெல்லாம் வெடித்து மாலை போட்டு கேக்கு வெட்டி கொண்டாடிட்டாங்க. இது என்னென்னா, இது எல்லாமே ஆர்கானிக்காக நடக்குது, காசு கொடுத்து கூப்பிட்டு இல்லை. இந்த பிடிவாயி இந்த குரூப் இருக்காங்க பாருங்க, இந்த கானா குரூப்பு, இவங்கெல்லாம் காசு கொடுத்து, கானா வினத்துக்கு கூட கொஞ்சம் ஆர்கானிக்காக வருதுங்க. கேம் ஆடலனாலும் அந்த ஆள் என்டர்டெயின் பண்ணியிருக்காங்கனால வருது. பிடிவாய்க்கெலாம் ஒன்றும் கிடையாது, காசு கொடுத்து கூப்பிட்டு வர்றாங்க. இன்றைக்கி வந்து பிடிவாய்க்கு ஃபேன்ஸ் மீட் இருக்குது, பிரஜைன் சாண்ட்ராக்கு ஃபேன்ஸ் மீட் இருக்குது. எல்லாம் காசு கொடுத்து கொண்டு வந்துடுவாங்க. அன்பு கேங்கெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காசு கொடுத்து கொண்டு வரதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. அவங்க எதுக்கு வந்து ஃபேன்ஸ் மீட் நடத்தணும், என்ன பண்ண கிழிச்சிட்டாங்க, அவங்க மிச்சர் தான் சாப்பிட்டாங்க.
வியானா கொஞ்சம் பலூனோட சுற்றுறது வந்து கொஞ்சம் காண்டாகுதுங்க. அவள் கூடலாம் போய் எதுக்கு நீ சுற்றிட்டு இருக்க? அப்புறம் அந்த பேட் டச்சை பற்றி கேட்கும்போது வந்து தேவையில்லாமல் கேட்குறாங்க அந்த இன்டர்வியூவில். அந்த ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அந்த டீமில் இன்டர்வியூ எடுத்தான் பாருங்க கமருதீனை, அவனை செருப்பால்ட்டி அடிக்கணுங்க. எங்கே போனாலும் இந்த மாதிரி தான் பேசுகிறான். பெரிய இவன் மாதிரி என்னைக்காச்சும் முடிச்சு விடணும் அவனை. பெரிய இவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். வேறு லெவல் சம்பவம் நேற்று. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.